ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 100 டேஸ் மினி பிளாக் சேலஞ்ச். நேற்று நம்ம ஆட்டோவில் போயிட்டுருக்கோம்னு சொன்னோம். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய முத்துநகர் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ வெயிலில் போனாலும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயில் குறையவுமே நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஒசூர்லேருந்து எப்போ வந்தாலுமே கண்டிப்பாக ஒரு டைம் பீச் வந்து விசிட் பண்ணிடுவோம். ஸோ கைஸ், நம்ம பீச் ரீச் ஆகிட்டோம். லீவ் டைம்ன்றதுனால ரஷ்ஷு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆமாம் கைஸ், நம்ம நினச்ச மாதிரியே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கிறாங்க. தங்களுக்கு எவ்வளோ இடத்துக்கு கூட்டு போனாலுமே அந்த பீச்சுக்கு கூட்டு போகும்போது அது ஒரு தனி குஷி தான் இருக்குது. பசங்களுக்குமே இல்லை, எனக்குமே பீச்சுக்கு போனால் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். கைஸ், இது வந்து ஈவினிங் வந்ததுனால லைட்டிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லோவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருமே ஜாலியாக விளையாடிட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பீச்சில் இறங்கி காலெல்லாம் நினைக்கல. அவங்க அப்படியே வெளியவே நின்றுட்டாங்க. பீச்சுக்கு வந்ததுக்கப்புறம் கால் நினைக்காம போனால் அது வந்து ரொம்ப பெரிய பாவம். அதனால் அந்த பாவத்தை நான் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து சுண்டல். பீச்சுக்கு வந்தாச்சுனாலே கண்டிப்பாக அவிச்ச வேர்க்கடலை, சுண்டல் இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டே ஆகணும். இப்போ வந்தது தான் ஸ்பைரல் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் காலிஃப்ளவரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். நான் ஃபஸ்ட்லேருந்தே பீச்சு, சுண்டல் இது வந்து மாற்றப்படாத தியரி. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அவிச்ச வேர்க்கடலை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பீச்சுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷு சுண்டல், அதையும் வாங்கிட்டோம். எல்லோரும் காற்று வாங்கிட்டு சூப்பராக சுண்டலை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கைஸ், உங்களில் யாருக்கெல்லாம் பீச் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன மாதிரியே சுண்டல் சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஒரு அண்ணா வந்து ஏர்லக்கிழங்கு வேக வச்சு கொண்டு வந்திருந்தார். இல்லை ஃப்ரை பண்ண ஐட்டம் எதுவுமே வாங்கி கொடுக்க வேணாம் பசங்களுக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பாயில்டு ஐட்டம்க்கே இறங்கிட்டோம். கைஸ், நீங்கள் யாரெல்லாம் பீச்சுக்கு போனால் என்னென்ன ரெசிபியெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.